ஓகேடா. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்குறோம், எக்ஸாம்பிள் 7.6 7.6ல என்ன கிவன் டேட்டா குடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க. t² - 6t² + 9t + 1 சாரி -6t² + 9t + 1. இப்ப இதுதான் கிவன் டேட்டா. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் லைன்ல வந்து டிராவல் ஆயிட்டுருக்கு. ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள். எப்ப வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி 0வா இருக்கும்போது தான் எப்பவுமே பார்ட்டிக்கிள் ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப v = 0. அப்ப டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்னன்னா, அட் வாட் டைம் த பார்ட்டிக்கிள் இஸ் அட் ரெஸ்ட். பார்ட்டிக்கிள் எப்ப ரெஸ்ட்டா இருக்கும்? வெலாசிட்டி 0வா இருக்கும்போது. அப்ப நமக்கு கிடைக்கிற டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆயிட்டே இருக்கு. எப்ப வந்து வெலாசிட்டி அப்படியே காலியாகி 0 ஆகும்? அப்ப எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளோட கான்செப்ட் என்ன? v = 0ன்னு போட்டு t என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப v வேணும்னா நம்மளோட டிஸ்டன்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? t = 0வா? இது t³ கரெக்ட்டா? அப்ப 3t² வரும். ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு. 3ஆல டிவைட் பண்ணிடலாம். இத ஃபேக்டரைசேஷன் பண்றோம். t - 1 t - 3. நான் ஏன் இங்க போட்டேன்னா, எனக்கு ஆட் பண்ணா 3 மல்டிப்ளை பண்ணா 3 வரணும். ஆட் பண்ணா 4 வரணும். ஸோ 1 3 ஸா 3 2யும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது எனக்கு -4ன்னு வரும். அதனால 2க்குமே மைனஸ் சைன் போடுறேன். அப்பதான் ஆட் பண்ணும்போது -4 வரும். = 0. அப்ப எனக்கு என்ன வரும்னா, t = 1 அண்ட் t = 3. ஸோ எப்போலாம் v வந்து 0வா இருக்கும்னா வெலாசிட்டி, t = ஃபர்ஸ்ட் செகண்டும் அண்ட் t = தேர்ட் செகண்டும் தான் நமக்கு என்னவா இருக்கணும்? வெலாசிட்டி 0வா இருக்கும். ஓகேவா? ஓகேக்கா. ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன். அட் வாட் டைம் த பார்ட்டிக்கிள் சேஞ்சஸ் த டைரக்ஷன். எப்போ வந்து டைரக்ஷன சேஞ்ச் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா பாருங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் நம்ம தூக்கி போடுறோம். அப்போ ஒரு அட்டைன் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு திருப்பி வருது. அப்போ எப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா, ஒரு பாசிட்டிவ்லேருந்து ஒரு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். அப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு நம்பர் லைன் பிளாட் பண்ணி, நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நமக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. 1 ஒரு செகண்ட், 3 ஒரு செகண்ட்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். v 0வா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுல சைன் கண்டுபிடிக்க போறோம். 0லேருந்து 1க்குள்ள இருக்க வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? வெலாசிட்டி at t = இப்போ 0 to 1 அப்படின்ற லிமிட்குள்ள என்ன பாயிண்ட் இருக்கும்னா, நம்ம ஒரு 0.5 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வெலாசிட்டில அத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வெலாசிட்டினது t - 1 அண்ட் t - 3. இப்போ 0.5 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, 2மே நெகட்டிவ் பெரிய நம்பரா இருக்கனால, இங்கேயும் நெகட்டிவ் வரும், இங்கேயும் நெகட்டிவ். அப்ப நம்மளோட ஆன்ஸர் என்னவா வரும்னா, பாசிட்டிவா வரும். ஓகேவா? கரெக்ட்டா? ஓகேக்கா. கரெக்ட். ஆமாக்கா. ஈக்குவல் டு பாசிட்டிவ். இங்க பாசிட்டிவ். நெக்ஸ்ட் 1 to 3க்குள்ள நமக்கு 2 வருது. 2 எடுத்துக்கலாம். So velocity E = at t = 2. 2. v = 2 - 1 2 - 3. இங்க பாசிட்டிவ் வரும், இங்க நெகட்டிவ் வரும். அப்ப இங்க ஆன்ஸர் மைனஸ். எனக்கு நெகட்டிவா அப்போ வரும். நெகட்டிவ். நெகட்டிவ். t க்கு வந்து 5 போட்டுக்கலாம். மோர் தென் 3 அப்படின்ற ஒரு வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இதுவும் பாசிட்டிவ், பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். அப்ப ஆன்ஸர் பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ். என்னோட டைரக்ஷன் எங்க சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது, இங்க ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது. இன்னொரு டைம். ஓகேவா?
அப்ப டோட்டலா வந்து எத்தனை டைம்? 2 டைம்ஸ் வந்து சேஞ்ச் 2 ஆகுது. times. கரெக்ட்டா? அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் velocity changes at t equal to 1 And and t t equal to 3. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோதான். டைரக்ஷன் சேஞ்சஸ் அட் t equal to 1 and t equal to 3. equal to 3. சரியா? இதே தான் இருக்கும். டைரக்ஷன் சேஞ்சஸ் at t equal to 1 and t equal to 3. Okay. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். Find the total distance traveled by the particle in first 2 seconds. இப்போ ஏற்கனவே நம்ம நம்பர் லைன் பிளாட் பண்ணியிருக்கோம். 1, 3 கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல வந்து எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு நார்மலா இருந்துச்சுன்னா, நம்ம டைரக்ட்டா இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, என்னது டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்ப இந்த 1ல இருந்து பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவா சேஞ்ச் ஆகுது. அப்ப டைரக்ஷன் ஆமா. சேஞ்ச் ஆகுதுன்றனால நம்ம தனித்தனியா எப்பவுமே கண்டுபிடிக்கணும் வேல்யூஸ, டிஸ்டன்ஸ. ஓகேவா? Okay. அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸுக்கான வேல்யூ என்ன குடுத்துருக்காங்களோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா, எஸ் ஆஃப் 1லேருந்து எஸ் ஆஃப் 0வ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 0 டூ 1க்குள்ள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 1 மைனஸ் 6 பிளஸ் 9 பிளஸ் 1 மைனஸ் இது எல்லாமே 0 ஆயிடும். டீக்கு 0 போட்டோம்னா இது 0, இது 0, இது 0, 1 மட்டும் தான் வரும். ஸோ நமக்கு வந்து என்னது இங்க இருக்கிற மைனஸ், இங்க இருக்கிற 1 2ம் சேர்த்து -1 வரும். +1 -1 கேன்சல் ஆயிடும். இது 2யும் ஆட் பண்ணா 10 10 மைனஸ் 6 வந்து 4ஆ? ஆன்சர் 4. ஓகேவா? ஓகேக்கா. நெக்ஸ்ட் 1லேருந்து 2க்குள்ள டிஸ்டன்ஸ். அப்ப எஸ் ஆஃப் 2 Of 2 மைனஸ் எஸ் ஆஃப் 1. minus x of 1. இப்போ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 கியூப் 8 மைனஸ் 8. 2 ஸ்கொயர்னா 4 4 6 ஆர் 24 6 4 are 24. 2 9s ஆர் 18 18. Plus 1. ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 1 போட்டோம் அப்படின்னா 1 இதை ஃபுல் ஆட் பண்ணிக்கோ. இதுதான் அந்த வேல்யூ வரும். 9 + 1 10 10 + 1 11 11 மைனஸ் 6 வந்து 5 வரும். ஓகேவாடா? 1 போட்ட வேல்யூடா இது. எஸ் ஆஃப் ஓகேக்கா. 1 போடும்போது இந்த வேல்யூ வந்தது. இந்த வேல்யூ என்ன 5. 5 மைனஸ் 1 தான் 4 5. கிடைச்சிருக்கு. ஓகேவா? மைனஸ் 5. இது வந்து ஆட் பண்ணா 26. 26 24 சப்ட்ராக்ட் பண்ணா 2 + 1 மைனஸ் 2. ஓகேவா? அப்போ s of 1 ஓட வேல்யூ தான் 4 ஆக்கா? எஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 5. எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ தான் 4. இதுதான் 4. ஓகேக்கா. அது s of 1 மட்டும் தனியா போடணுமாக்கா அந்த sல? இல்லடா, எஸ் ஆஃப் 1 அப்படின்னா ஆமா. டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும். 1 ஓகேக்கா. ஏன்னா எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ டி வந்து 1 செகண்ட் அப்படின்னு 1 போடணும். ஓகேக்கா. ஓகே. இப்போ எப்பவுமே டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சரை மாடுலஸ்ல எடுத்துக்கணும். 2. ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன கிடைச்சிருக்குன்னா 4 1 to 2ல என்ன செகண்ட் கிடைச்சிருக்குன்னா 2 கிடைச்சிருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டலா வந்து 6 மீட்டர்ஸ். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஸோ ஓகே.